இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு மேடையா அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. சரி, இது நமக்கான வாய்ப்பாச்சு, நம்ம யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் நினைக்கும் போது எல்லாத்துக்கும் சொல்லிப்போம் அப்படின்ட்டு நான் இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன். ஃபஸ்ட்டு என் அப்பா அம்மா, 3 பொண்ணுங்க நாங்கள், நான் 2வது பொண்ணு. எங்கள் அப்பா ஒன்று அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார், நீ எங்கே வேணாலும் போ, என்ன வேணாலும் படி, ஆனால் ஒரு அரசாங்க வேலையோட வா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். செகண்ட் என்னோடய அண்ணா. ஆக்சுவலி நான் ஏரோநாட்டிக்கல் படித்த ஒரு பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறது. இருந்தாலும் இந்த அரசாங்க வேலை எவ்வளோ முக்கியம், இந்த மக்களுக்கு சர்வ செய்கிறது எப்படி தேவை இந்த காலத்தில் அப்படிங்கிற விஷயம் தெரிவித்த என் அண்ணாவுக்கு ஒரு நன்றி. அப்புறம் நிறைய காலேஜில் அவங்க ஜூனியர்ஸ்க்கு வந்துட்டு சீனியர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் என்னோட கதையில் என்னுடைய ஜூனியர்ஸ் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு 3 பேர். சுதர்ஷனன், நாவல் படிக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் என்னென்னு சொல்லி கொடுத்தவன. செகண்ட் சிவானந்த், தமிழோட பற்று அப்புறம் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு வந்தது சிவானந்த். தேர்டு சுடர்மொழி, அவங்க நேர்மையான அறநெறியில் எப்படி இருக்கணும், ஒரு வேலை எப்படி செய்யணும், அந்த உண்மையாக இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தவர். இன்னொன்று முக்கியமான பர்சன் ஒருத்தர் இருக்கார், என் கூட கிரவுண்டில் ஓடி வந்தது, என் லைஃப்பில் ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு பர்சன், என்னோடய ஃபியான்சி, கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு கூட சொல்லலாம். என்னோடய பக்கப்பலம், எல்லா ஸ்டேஜ்லேயுமே என் கூட இருந்து உன்னால் முடியும்னு சொன்ன ஒரு மனிதன், அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாமில் நான் அவ்வளோ பெரிய மார்க் எடுக்கல, ரொம்ப ஆவரேஜ் மார்க்கு. சரி, ஃபிசிக்கலில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா கால் ஃப்ராக்சர், ஒரு 7 மார்க் எடுத்தேன். சரி, இன்டர்வியூவாச்சும் ஒழுங்காக பண்ணிவிடுவோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கூட நான் அட்டன் பண்ண ஒரு அனுபவம் கூட எனக்கு இல்லை. அந்த அனுபவம் எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா ஆத்தூர் டாஃப் அகாடமியில் தான் எனக்கு கிடச்சிது. ஒரு இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரி சோர்ஸ்லாம் கேதர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அந்த டாஃப் அகாடமி சொல்லி கொடுத்தாங்க. அதில் இளஞ்சலையானாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அகாடமியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. நிறையா சோர்ஸ் கேதர் பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லா இதுவும் அவர் பார்த்துக்கிட்டாரு. அந்த இன்டர்வியூவில் 9.25 மார்க் எடுத்ததுக்கான காரணம் டாஃப் அகாடமி தான் ஷோராக சொல்லுவேன், வேறு யாரும் கிடையாது. அதுக்காக அகாடமிக்கும் ஆத்தூர் பிரான்ச்சுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட், நன்றி தெரிவிக்கிறதுக்கான ஒரு மேடையை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இது எப்பவுமே இருக்கணும். யாருக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது, நன்றி சொல்கிறதுக்காக எந்த ஒரு வாய்ப்புமே கிடச்சிருக்காது. ஆனால் இந்த ஸ்டேஜில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப்பில் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், ஒரு 12 வருஷம் படிச்சிருப்போம். 12 வருஷம் படித்ததுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்போம் 3 வருஷம் 4 வருஷம். அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு 3 to 4 வருஷம், கோவிட்லாம் சேர்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 20 வருஷம் படிச்சிருப்போமா. அந்த 20 வருஷம் படித்ததுக்கான ஒரு போஸ்டிங் எஸ்ஐ வேலை கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு போஸ்டிங். அந்த போஸ்டிங்கில் நீங்கள் போனதுக்கப்புறம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை தேடி வரவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது யூனிஃபார்ம் சர்வீஸாக இருந்தாலும் சரி, மற்ற சர்வீஸாக இருந்தாலும் சரி. அதே போல் உங்களுடைய கடமை பண்ணும்போது அறநெறியை மட்டும் தவிராதீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியில் என்ன சொல்லலாம்? ஓகே சார், எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் இந்த 5 நிமிஷம் பேச கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.